Hello everyone. நீங்க நம்ம 10 ஜியோகிராஃபில சாப்டர் 5ல இருக்கிற தேர்ட் டூமா பத்தி பார்க்க போறோம். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பைப்லைன் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்க பைப்லைன் நெட்வொர்க் பத்தி எவ்வளோ சொல்றாங்க. அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கன்வீனியன்ட். ஓகேவா? ஸோ கன்வீனியன்ட் ஃபார் கனெக்ட் ஆயில், அப்புறம் நேச்சுரல் கேஸ், அதுக்கப்புறம் ரெஃபைனரிஸ். ஸோ இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பைப்லைன் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. கன்வீனியன்ட்னா ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த பைப்லைன்ல எங்க லே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேட் அட் டிஃபிகல்ட் டெரைன். ஓகேவா? ஸோ டிஃபிகல்ட் டெரைன்னா இப்போ மவுண்டன்ஸ்ல நம்மளால டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்க முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த பைப்லைன் மூலயமா நமக்கு வந்து கூட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி பிளெயின்ஸ்லயும் ஒரு இடத்துல வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். அங்கேயே வந்து நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் பைப்லைனை வச்சு. ஓகேவா? அண்ட் அண்டர் வாட்டர். ஸோ அண்டர் வாட்டர் மூலயமாவும் நம்மளால இந்த பைப்லைன் மூலயமா கூட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த பைப்லைன் மூலமா அட்வான்டேஜ் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெடி சப்ளை ஆஃப் கூட்ஸ். ஓகேவா? கூட்ஸ் வந்து நமக்கு ஸ்டெடியா சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரெடியூஸ் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் காஸ்ட். ஓகேவா? இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் காஸ்ட் அப்படின்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது நம்ம கூட்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவோம். அப்போ ஒரு சில பொருட்கள் வந்து டேமேஜ் ஆகும். அப்போ வந்து கூட்ஸ் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும். ஸோ அதை வந்து இந்த பைப்லைன் மூலியம் நமக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் டிலே. ஓகேவா? ஸோ டிலேஸ் இதில் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்தது இந்தியாவோட 3 பைப்லைன் ப்ராஜெக்ட் பற்றி பார்ப்போம். 3 ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் பைப்லைன் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கிறத 3 பைப்லைன் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்பர் அசாம். ஸோ அசாமோட டாப்ல இருந்து எது வரைக்கும் இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கான்பூர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சலாயா. சலாயா இன் குஜராத். ஓகேவா? ஸோ சலாயங்கிற பிளேஸ் குஜராத்ல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாலந்தர். ஓகேவா? ஜாலந்தர் இன் பஞ்சாப் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் ப்ராஜெக்ட் எங்க பாத்தீங்கன்னா இசாரா. ஸோ இதுவும் குஜராத்ல தான் இருக்கு. ஓகேவா? இசாரா இன் குஜராத் டு எது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜகதீஷ்பூர் இன் யூபி. ஓகேவா? ஜகதீஷ்பூர். ஓகேவா? ஜகதீஷ்பூர் இன் யூபி. யூபினா உத்தரப்பிரதேஷ்ல. ஸோ இதான் இந்தியாவோட 3 பைப்லைன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த கொஸ்டினோட ரீகால் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பைப்லைன் என்னன்னா இது ஒரு கன்வீனியன்ட் வே ஆஃப் கனெக்டிங் ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்ட் ரிஃபைனர்ஸ் டு மார்க்கெட். ஓகேவா? இது எங்க லே பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டிபிக்கல் டெரைன்ஸ், அப்புறம் அண்டர் வாட்டர்ல இது லே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டெடி சப்ளை ஆஃப் குட்ஸ். குட்ஸை வந்து ஸ்டெடியா சப்ளை ஆகும். அதே மாதிரி இல்ல டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி டிலேஸும் நம்மளால நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 ப்ராஜெக்ட் எங்கேன்னு ஆரம்பிச்சு நம்ம அதோட ரீகால் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அசாம்ல இருந்து கான்பூர் வரைக்கும் மூவ் ஆகுது. அதே மாதிரி சலாய் இன் குஜராத் டு ஜாலன்பூர் இன் பஞ்சாப். அதே மாதிரி இசாரா இன் குஜராத் டு ஜகதீஷ்பூர் இன் யூபி. ஸோ இதான் இந்தியாவோட 3 பைப்லைன் ப்ராஜெக்ட். ஸோ இந்தியாவோட பைப்லைன் ப்ராஜெக்ட் பத்தி நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்தியாவோட பைப்லைன் நெட்வொர்க் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.